வணக்கம். இன்னைக்கு விஜய் டைரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மாடு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணையிலேருந்து ஆல்ரெடி 1 மாத காலத்துக்கு முன்னே விற்பனையான மாடு தான். கிட்டத்தட்ட மாடு வந்து இந்த மாதிரி மாடுகள் வாங்கினா என்ன லாபம் என்ன நஷ்டம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறோம். பெரும்பாலும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கீரின கிராஸ் மாடுகள் கேட்குறாங்க. கீர் இனம் கிராஸ் மாடுகள் நீங்கள் வாங்கினோன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து மாடுகள் வளர்த்து ரொம்ப அனுபவம் இருக்கணும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கறவை வந்து நல்லா கறக்க தெரியணும். கீர் இன கிராஸ் மாடுகளில் வாங்குறதுல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா பக்கா குணம், நல்ல குவாலிட்டியான குணத்தில் இருக்குது. சில மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா செனையில் வந்து நல்ல குணமாக இருக்கும். ஈன பிறகு வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா பிரித்து எரிஞ்சிடும். அப்படி உதஞ்சாலும் சரி அந்த மாட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோறு ஓரமாக வந்து கெட்டி அப்படியே வந்து அதோடய குணத்தை வந்து தன்மைக்கு கொண்டாடுறது வந்து நம்மளோட கடமை, சரியா? ஏன்னா கீரின மாடுகளுக்கு இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா உதைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அது வந்து சில பேர் வளர்க்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா குளிப்பாட்டி மடியெல்லாம் தேய்ச்சி அந்த மாதிரி குணத்துக்கு அந்த மாதிரி சாப்பாடு முறைகள் கரெக்டாக கொடுத்து அது மாதிரி சில மாடுகள் கீரின மாடுகள்லாம் மடி அளவுக்கு அதிகமாக வைக்கும். இந்த அளவுக்கு அதிகமாக மடி வச்சுருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கறவை 2வது கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலை தூக்கி ரொம்ப உதையும். அந்த மாதிரி நேரத்தில் கண்ணுக்குட்டியை குடிக்க விட்டுக்கிட்டே நம்ம மீதி காம்பில் உள்ள பால்களை கறக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா மாடு உதையாது. அந்த மாதிரி தான் வந்து நம்ம ரெடி பண்ணி அழகாக கொண்டு வரணும். பெரும்பாலும் புதுசாக மாடு வளர்க்குறவங்க இந்த மாதிரி கீரின கிராஸ் மாடுகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா இந்த மாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து செனை போட்டு 6 மாத செனை 5 மாத செனை ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா பால்கள் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்காது மாட்டில். ஆனால் மாடு வந்து உதைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நேரத்துலலாம் ஃப்ரெண்டில் யாராச்சும் ஒரு ஆள் உட்கார்ந்தால் தான் பால் கறக்க முடியும். சில நேரங்களில் வந்து மூக்கு கயிறு கூட பிடிச்சி கறக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். நம்ம பண்ணையிலேருந்து நிறைய கீரின கிராஸ் மாடுகள் நான் கொடுத்துருக்கேன். ஆனால் கடந்த முறையில் எவ்வளோ கறந்தது, இந்த மாடு குணத்துக்கு நிற்குமாங்கக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்த்து தான் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நம்ம கீரின மாடுகள் கொடுத்து யாருக்கும் உதையலை. ஆனாலும் நான் கொடுக்கும்போதே உங்களால் இதை கறக்க முடியுமா, திடீர்னு உதைக்கலாம் அப்படிங்கக்கூடிய விஷயத்த சொல்லி தான் இது வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். பட் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவிலில் ஒரு பண்ணை கொடுத்துருக்கோம். அதனால் இந்த மாடு வந்து எப்படி கறக்குதுங்கிறத நான் அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டு, அதுவும் நல்ல கறவை கறக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வீடியோவை ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறேன்.